விமர்சனம் பண்ணாலும் கூட, என்னை எவ்வளோ திட்டினாலும் கூட, நடிகர்களை வச்சு இந்த நாடு வந்து என்னைக்குமே உருப்படாது. ஆனால் எம்ஜிஆருக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஒரு ஆசை இங்க வந்ததுனால, அது விஜய் மட்டும் இல்ல, அடுத்து வர சிவகார்த்திகேயனுக்கும் அது துளிர்த்து விடும். ஸ்டாலின் வேலைக்கே ஆக மாட்டாருன்னு ஒரே நாள் எல்லாம் பத்திரிக்கை சொல்லுங்க. இப்ப ஸ்டாலின் வரும்போது ஸ்டாலின் தான் வராரு, பயங்கரமா செய்ய போறாருன்னு சொன்னாங்க இல்லையா? என்ன செஞ்சாரு ஸ்டாலின்? நாடு நாசமா தானே போயிட்டு இருக்கு. எடப்பாடி என்ன பண்ணாரு? ஒண்ணும் பண்ண யாரும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. அடித்தட்டு மக்கள் வரணும். அதுல வந்து திரிஷாக்கு எந்த முதல் சீட்டு கொடுக்கலாமா, இல்ல வந்து நயன்தாராக்கு முதல் சீட்டு கொடுக்கலாமா, இல்ல மத்த நடிகர்கள் கொடுக்கலாமா தான் இருக்கும். இதுல என்னை பொறுத்த வரைக்கும் அங்க ஒண்ணுமே இருக்காதுங்க. ரசிகர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா? விஜயகாந்த் ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்களா? கமலஹாசன் ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்களா? ரஜினிகாந்த் ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்களா? சீமானுடைய வாயை வச்சுன்னு கம்முன்னு இல்லாம இப்ப அவர் பேசுற பேச்செல்லாம் நாளுக்கு நாள் அவருக்கும் சரிவு தான். பத்திரிகை ஊடகங்கள் நீங்க வந்து விஜய் பெருசுப்படுத்தாம எல்லாம் பத்திரிகை நீங்க பத்தி போடாம இருங்க. விஜய் சப்புன்னு ஆயிடுவார், நல்லா நடிப்பாரு. இதை மட்டும் நம்ம பார்க்க முடியும். அவருக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கி அவரை வந்து அழகு பார்க்க வந்து மக்கள் நினைக்க மாட்டாங்க. சினிமாக்காரங்கிட்ட நீங்க நாட்டை கொடுத்தீங்களா, அவனுக்கு என்ன கஷ்டங்கள் தெரியும், அவனுக்கு என்ன வலி தெரியும், அவனுக்கு என்ன வேதனை தெரியும். அவன் சாதி ஒழிப்பு போராளியா இருந்திருக்கணும். எம்ஜிஆரை நீங்க தோக்கடிச்சிருந்தால் இன்னைக்கு தமிழ் சினிமால எவனுக்குமே அந்த ஆசை வந்திருக்காது. அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு குடிமகன் கட்சியினுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பேட்டியை உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன். இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய திராவிட கட்சிகள்லாம் இருக்கு. இந்த திராவிட கட்சிகளை வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு ஏடிஎம்கே டிஎம்கே தாண்டி பிஜேபியும் ஓரளவுக்கு இங்கே ஓரளவுக்கு கால் ஊன்றி தான் இருந்துட்டு இருக்கு. அதையும் கடந்து இன்னைக்கு வந்து விஜய் வந்து கட்சி தொடங்கியிருக்காரு. அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? விஜயுடைய நிலைப்பாடு வந்து எனக்கு அது ஒரு பெருசா தெரியல. ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய நடிகர்கள் வந்து கட்சி துவங்கியிருக்காங்க. அதில் வந்து விஜயகாந்த் மட்டும்தான் எதிர்கட்சி தலைவர் வரையும் போயிருக்காரு. மற்ற யாருமே அந்த அளவுக்கு இல்லை. இப்போ ஒரு சீட்டு 2 சீட்டு வாங்குறதுன்றது ரொம்ப இயல்பானது. புரட்சியாளர் சொல்றார் இல்லையா, நம்மிடம் பொருளாதாரம் உண்டா, நம்மிடம் அரசியல் அதிகாரம் உண்டா, இது இரண்டும் நம்மிடம் இல்லவே இல்லை. மனித இனத்தின் ஒரு பகுதிகளாக நாம் கீழ்மைப்பட்டு இருக்கிறோம். ஆகவே நமது முன்னேற்றம் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். நமக்கு தேவை அரசியல் அதிகாரம். அரசியல் அதிகாரம் ஒன்று மட்டும்தான் நமக்கு முழு விடுதலை அளிக்கும். அது இல்லாமல் போனால் எதிர்காலத்தில் நாம் அழிந்தே போவோம். இந்த பிரச்சனையில் மட்டும்தான் நமது முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் பதிவு செய்கிறார். அந்த அடிப்படையில் யாரு வேணாலும் அரசியலில் நாம் இங்கே வெற்றி பெற முயற்சி செய்யலாம். ஆனால் எம்ஜிஆருக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஒரு ஆசை இங்கே வந்ததுனால, அது விஜய் மட்டும் இல்லை, அடுத்து வர சிவகார்த்திகேயனுக்கும் அது துளிர்த்து விடும். இன்னைக்கு திராவிட கட்சிகளாக இருந்தாலும் சரி, இல்லை சினிமால இருந்து வரக்கூடிய ஒரு கட்சி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் சரி, எம்ஜிஆர் வந்து அவருடைய கால் பதிப்பு படிச்சிட்டாரு. அவரை தொடர்ந்து இந்த மாதிரி வந்து விஜய் சார் இல்லை மற்ற இதெல்லாம் வந்து அவங்க செல்லா காசாக இருப்பாங்களா, இல்லை ஒரு என்ன மாதிரி? எம்ஜிஆர் வந்த காலங்கள் வேறங்க. அது நாடகத்தை பார்த்து மக்கள் அது ஈர்ப்புக்குள்ளாகி, சினிமாவில் ஒரு ஈர்ப்புக்குள்ளாகி, அதுக்கப்புறம் மக்கள் வந்து அறியாமல் இருந்தாங்க. அன்னைக்கு வந்து யாருக்கு வேணாலும் ஓட்டு போனோம். இன்னைக்கு ஓட்டு உரிமை பற்றி இன்னைக்கு மக்கள் கிட்ட ஒரு சிறப்பான ஒரு விழிப்புணர்ச்சி வந்திருக்கு. இன்னைக்கு வந்து யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்ற நிலைமைக்கு மக்கள் வந்துட்டாங்க. நடிகர் வந்து எல்லா நடிகர்கிட்டையும் பணம் இருக்கனால கட்சி ஆரம்பிச்சு எல்லாருமே வந்து முதலமைச்சர் ஆகணுன்ற ஆசை இருக்கு. ஆனா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவான என்னோட கருத்து என்னன்னா, இந்த மாதிரியான யூகங்கள் வந்து தவறானது. விஜய்ன்றதுல அடிப்படையிலிருந்து அரசியல் கத்துக்கிட்டு, அடிப்படையிலிருந்து ஒருத்தர் ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து மேலே வந்தாதான் இந்த நாடும் நாட்டு மக்களும் உருப்பிட முடியும். சினிமாக்காரங்கிட்ட நீங்க நாட்டை கொடுத்தீங்களா, அவனுக்கு என்ன கஷ்டங்கள் தெரியும், அவனுக்கு என்ன வலி தெரியும், அவனுக்கு என்ன வேதனை தெரியும். அவன் சாதி ஒழிப்பு போராளியாக இருந்திருக்கணும், இல்லை வந்து இந்த சமுதாய மக்களுக்காக ஏதாவது பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்குற போராளியாக இருந்திருக்கணும். எந்த அடிப்படை இல்லாமல் சினிமா மோகத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு இந்த நாட்டை ஆளக்கூடிய சக்தி எப்படி விஜய்க்கு வந்துடும்? இது ஒரு கேள்வியாக இருக்குல்ல. எப்படி இந்த நாட்டை நீங்கள் ஆளுன்னு எடுத்து கையில் கொடுத்துட முடியும்? இது அனைத்து கட்சிகளும் நீங்கள் இதை பார்க்குற நேயர்கள் எல்லாருமே இதை சிந்திக்கணும். யார் வேணாலும் கட்சி ஆரம்பிச்சா, யார் வேணாலும் இந்த முதலமைச்சர் ஆயிடலான்றதுனா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. புரட்சியாளர் வந்து இந்த அதிகாரம் என்பது எவ்வளோ பெரிய அதிகாரம் என்பது ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுக்கு இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னா, புரட்சியாளர் வந்து வட்டமேஜை மாநாட்டில் சொல்கிறாரு, இந்து மதத்திலிருந்து எங்களை தனியாக பிரித்து பிரதான சிறுபான்மை இனத்தவர் என்று எங்களை நீங்கள் அறிவிக்க வேண்டும். மற்ற எந்த சிறுபான்மையை விட அரசியல் பாதுகாப்பு எங்களுக்கு நீங்கள் தர வேண்டும். எங்களினும் ஒன்றுதான் கல்லாத மூடர்களாகவும் வருவாய்க்கு வழியில்லாதவர்களாகவும் சமூக அடிமைகளாகவும் மற்றும் காலங்காலமாக எந்த சிறுபான்மை அனுபவிக்க முடியாத கொடுமைகளுக்கு ஆட்பட்டு இருக்கிறார்கள். ஆகவே எங்களுக்கு வயது வந்தோருக்கு வாக்குரிமையும் தனி தொகுதியும் வேண்டும் என்று கட்டாயம் வேண்டும் என்று போராடி தந்த இந்த ஓட்டு உரிமை என்பது யாருக்கு வேணா போடுறதுக்கெல்லாம் கிடையாது. இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் வேணும். யாருக்கு அதிகாரம் வேணும்? எங்களுக்கு தான் அதிகாரம் வேணும்.
4000 ஆண்டுகளாக அடிமையாக இருந்த இந்த சமூகத்துக்கு தான் அதிகாரம் வேணும். புரட்சியாளர் ஒரு இடத்துல பதிவு பண்ணுறாரு. நீங்கள் அதை அம்பேத்கர் பற்றி படிக்கிற பசங்க நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்தியாவில் பசி மிகுந்த நாய்கள் நாங்கள் என்று உணர்கிறோம் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் பதிவு செய்கிறார். இந்தியாவில் பசி மிகுந்த நாய்கள் நாங்கள் தான் என்று உணர்கிறோம். அடித்தட்டில் வசிப்பவர்களும் வறுமையில் வாடுபவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் வேறு எந்த வகுப்பாரும் சந்திக்காத அநீதிகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். ஆகவே எங்களுக்குத்தான் தேவை ஆட்சி அதிகாரம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தாங்க ஆட்சி அதிகாரம் வேணும். இருந்து யாராவது ஒருத்தன் முதலமைச்சர் ஆனாதாங்க இந்த நாட்டு மக்களும் உருப்பிட முடியும். சாதி ஒழியும், மதம் ஒழியும். விஜய் வந்தா சாதி ஒழியாது, மதம் ஒழியாது. விஜய் வந்தா இன்னும் 1000 பணக்காரன் ஆவான். இருக்கிற சினிமா தயாரிச்சவன் எல்லாமே பணக்காரன் ஆவான். பாமர மக்களாவே தான் இருப்பான். இப்போ ஸ்டாலின் வரும்போது ஸ்டாலின் தான் வராரு, பயங்கரமா செய்ய போறாருன்னு சொன்னாங்க இல்லையா? என்ன செஞ்சார் ஸ்டாலின்? நாடு நாசமாக தானே போயிட்டு இருக்கு. எடப்பாடி என்ன பண்ணாரு? ஒன்றும் பண்ண, யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அடித்தட்டு மக்கள் வரணும். எங்களா மாதிரி அடித்தட்டு மக்கள்ல இருந்து ஒருத்தன் வந்து மேலே வந்து உக்காந்தாதான் இந்த நாடு உருப்படும். அப்பதான் இந்த தேசத்துக்கான வாழ்வியல் வந்து சரிப்பட்டு வரும். விஜய் வருவாரா, அவன் வருவானா, இவன் வருவானா? அதாவது முதலமைச்சர் நீங்க தேடவே உங்ககிட்ட தான் நிறைய முதலமைச்சர் இருக்காங்க. அதை இனம் கண்டு நீங்க வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். பத்திரிகை ஊடகங்கள் நீங்க வந்து விஜய் பெருசுப்படுத்தாம எல்லாம் பத்திரிகை நீங்க விஜய் பற்றி போடாம இருங்க. விஜய் சப்புன்னு ஆயிடுவார். எல்லாம் பத்திரிகை நீங்க அவர் ஹைலைட் பண்ணதான் அவருக்கு மவுசு கூடிக்கிட்டே இருக்கு. விஜய் தோல்வி அடைவார்னு ஒரே நாள் எல்லாம் பத்திரிகை சொல்லி பாருங்க, அவ்வளவுதான். ஸ்டாலின் வேலைக்கே ஆக மாட்டான்னு ஒரே நாள் எல்லாம் பத்திரிகை சொல்லுங்க, அவ்வளவுதான். பத்திரிகை தாங்க இந்த நாட்டுடைய முதுகெலும்பு. நீங்க ஹைலைட் பண்ணாதான் எல்லாருமே ஹைலைட் ஆவாங்க. இப்போ என்ன கூட நீங்க ஹைலைட் பண்ணாதான் நான் மேலே போக முடியும். நீங்க பண்ணலாம், நான் பண்ண முடியாது. அதனால நடிகர்களை வச்சு இந்த நாடு வந்து என்னைக்குமே உருப்படாது. போராளிகளை வச்சு தான் நம்ம வந்து இந்த நாட்டை வந்து சரிப்படுத்த முடியும். இன்னைக்கு விஜயகாந்தோடைய கட்சியோடைய ஓட்டையும் சீமான் அவருடைய கட்சியோடைய ஓட்டையும் பிரிப்பதற்காக தான் வந்து விஜய் வந்து களம் கண்டிருக்கிறாரு. இல்லைங்க, ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனால் அவங்களே திரும்ப அந்த கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு கணிசமான ஓட்டுலாம் அதெல்லாம் அது சும்மா பேச்சு. அதெல்லாம் இப்போ சீமானுக்கு போடுறாங்கன்னா ஒரு மாற்று விரும்புகிற தம்பிகள் இருக்காங்க. சீமானுடைய வாயை வச்சுன்னு கம்முன்னு இல்லாமல் இப்போ அவர் பேசுகிற பேச்செல்லாம் நாளுக்கு நாள் அவருக்கும் சரிவு தான். அவர் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப தப்பாக பேசுறது, எப்படி சொல்கிறது, எல்லாரையும் வந்து முட்டாள்களாகவும் சீமான் மட்டுமே அறிவாளி மட்டும் பேசுறது அது ஏற்புடையதல்ல. எல்லாருக்கும் அறிவு இருக்கிறது. அவங்களோட அறிவுகளை நம்ம கேட்டு ஆகணும். யாருக்குமே ஒன்றும் தெரியாது, சீமான் எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும்னா அப்போ நாங்கள் வந்து 30 ஆண்டுகளாக அமைப்பு நடத்துகிறோம், எல்லாம் அம்பேத்கருடைய வாலிமை படிக்கிறோம், டெய்லியும் வரலாற்று படிக்கிறோம், அப்போ நாங்களாம் என்ன முட்டாளா? அது கேள்விகள் இருக்குது. அதனால் சீமானை விட சிறந்த தலைவர்கள் இந்த நாட்டில் இருக்காங்க. அதை இனம் கண்டு மக்கள் கண்டுபிடிச்சி அரங்கத்துக்கு கொண்டு வர்றது பத்திரிகையுடைய வேலை. சீமானை விட சிறந்த தலைவர்லாம் இருக்காங்க. விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அவரை வந்து மக்கள்லாம் வந்து தூட்டுறதா செஞ்சாங்க. அவரை காமெடியாகவும் ஒரு இதுவாகவும் தான் சித்தரிச்சாங்க. இன்னைக்கு அவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா அவர் கடவுளாவே வணங்க ஆரம்பிச்சாங்க. இல்லை, அது புத்தர் அதை தான் சொல்றாரு. தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும், தன் கடமை எவன் ஒருவன் சரிவன செய்கின்றானோ அவனை இந்த உலகம் உகந்து போற்றும். அது புத்தரே நமக்கு சொல்றாரு. புரட்சியாளர் ஒரு பக்கம் சொல்றது, கருத்துக்களை நீங்கள் எவ்வளவு தூரம் ஏற்பீர்கள் என்று எனக்கு தெரியாது, ஆனாலும் அதை ஆழ்ந்து சிந்திப்பீர்கள் என்று நம்பிக்கை எனக்கு உண்டு. பொதுமக்களை திருப்தி செய்வதன் மூலம் ஒரு சாதாரண மனிதனுக்கு நன்மை தரலாம். ஒரு தலைவன் அவ்வழி செல்ல முடியாது. பொதுமக்களுக்கு எது நல்லது எது கெட்டது அச்சப்படாமல், ஆதரவு பற்றி கவலைப்படாமல் அதை தைரியமாக சொல்பவனே தலைவன் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் பதிவு செய்கிறார். ஒரு தலைவராக இருக்கிறவங்க எதுக்கும் பயப்படாமல் செய்யணும். அந்த விதத்தில் நம்ம அண்ணன் விஜயகாந்த் அவர்களை நம்ம பாராட்டி ஆகணும். ரொம்ப தைரியசாலி. அவருடைய கட்சியை தொடர்ந்து பிரேமலதா வந்து அதை சரியான முறையில் வழி நடத்துவாங்க. அது எப்படி இருக்கும்? இல்லை, அவங்க பிரேமலதா வந்து அவங்களுக்கு அரசியல் தெரியாது. ஏன்னா வந்து அரசியல் தெரிஞ்சவங்க தான் அரசியல் இருக்கணும். ஏன்னா அவங்க அந்த கட்சியை காப்பாற்றுறதுக்கு ஒரு அங்கமாக இருப்பாங்களே தவிர ஒரு எழுச்சி, அதாவது 2 விஷயம் இருக்குங்க. இங்கே வந்து ஓட்டு அரசியல்னு ஒன்று இருக்குது, மக்கள் அரசியல்னு ஒன்று இருக்குது. நம்ம ஓட்டு அரசியலை கையில் எடுக்க போகிறோமா, மக்கள் அரசியலை கையில் எடுக்க போகிறோமான்னு இங்கே இருக்குது. இந்த ஓட்டு அரசியல்ன்றது 5 ஆண்டுக்கு ஒரு வாட்டி வந்து தேர்தலில் பங்கேற்கிறது. மக்கள் அரசியல்ன்றது எந்த ஜாதி மக்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் அவங்களுக்காக போராடுறது தான் மக்கள் அரசியல். இங்கே மக்கள் அரசியல் யார் பண்ணுறாங்க? திமுக பண்ணுறது கிடையாது, அதிமுக பண்ணுறது கிடையாது. அப்போ வந்து விடுதலை சிறுத்தை மக்கள் அரசியல் பண்ணுது, நாம் தமிழர் மக்கள் அரசியல் பண்ணுது, மக்களுக்காக கொஞ்சமாவது போராடுறாங்க. அப்போ ஓட்டு அரசியல் என்பது பிஜேபி, திமுக, அதிமுக, காங்கிரஸ்லாம் ஓட்டு அரசியல்.
அப்போ அந்த அடிப்படையில் தான் இப்போ அண்ணன் விஜயகாந்த் கட்சி இவங்க தள்ளிக்கிட்டே போகிறாங்க. ஓட்டு அரசியல் தான் போகிறாங்க. மக்கள் அரசியல் யார் பண்ணாலும் அவங்க வெற்றி பெறுவாங்க. திருமாவளவன் அவர்கள் வந்து இன்னைக்கு ஓட்டு அரசியல் பண்றாரு, இல்ல மக்கள் அரசியல் பண்றாரு? இன்னைக்கு திருமா வந்து ஓட்டு அரசியல் பண்ணுறாரு. கடந்த 20 ஆண்டுகள் அவர் மக்கள் அரசியல் பண்ணார். இன்னைக்கு அவருடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமாக போயிட்டே இருக்கு. ஏன்னா வந்து என்னோட பொதுவான கருத்து என்னன்னா, அண்ணன் திருமா அவர்கள் வந்து சிறந்த அறிவாளி, சிறந்த பேச்சாளர், சிறந்த பக்குவவாதி எல்லாமே இருந்தாலும் திமுகவுக்கு அவர் சமீப காலமாக ஒரு கைப்பாவையாக மாறுகிறாரோ என்ற ஒரு சந்தேகம் எனக்கு நாளுக்கு நாள் தோன்றுகிறது. ஏன்னா கேள்வியில் கேட்கணும், அவருடைய கொடிக்கம்பத்தையே திமுககாரன் வெட்டி போடுறான் தாசில்தாரை வச்சு. ஒரு ஒரு பரபரப்பு இல்லை, ஒரு கூட்டணி கட்சிக்கு ஒரு மரியாதை இல்லை. என்ன நிறைய கேள்விகள் இருக்கு. அது நம்ம எப்படி சொல்றோம்னா, ஒரு திருமா என்பது ஒரு ஒரு மாபெரும் ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு, நமது கட்சியின் முக்கிய நோக்கம் தீண்டாதோர் தொழிலாளர் வர்க்கம், ஏழை வர்க்கம், நசுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக போராடுவது என பிரகடனம் செய்யப்பட்டது நமது கொள்கை. கொள்கை கோட்பாடுகளை விட்டு கொடுக்காமலே பிற கட்சிகளுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு தேர்தலை வெல்ல முடியும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் பதிவு செய்கிறார். நம்ம தேர்தல் முடிஞ்சவுடனே நம்ம அடுத்து மக்கள் பணிக்கு வந்துடணும். ஓட்டு அரசியல் முடிஞ்சவுடனே மக்கள் அரசியலுக்கு வந்துடணும். திரும்ப வந்து அந்த 2 சீட்டு மட்டுமே வாங்கிட்டு அந்த 2 சீட்டு மட்டுமே வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணால் அவர் என்னைக்குமே அதிகாரத்தை அவர் என்னைக்குமே பெற முடியாது. நம்மளுடைய இலக்கு என்ன சொல்றார் புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, ஆட்சி அதிகாரம் நம் கையில் இருக்க நான் விரும்புகிறேன்னு சொல்றாரு அம்பேத்கர். இந்த நாட்டை அரசியல் அதிகாரம் நம்ம கையில் இருக்கணும், ஆட்சி அதிகாரம் நம் கையில் இருக்க நான் விரும்புகிறேன். உங்கள் கைகளுக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி செயல்படுங்கள். கடுமையான முயற்சிகள் மேற்கொள்ளவில்லை என்றால் சமுதாயத்தில் நமது நிலைமைகள் இன்னும் மோசமாய் போகும். எத்தகைய வலுவான சக்தி உங்களிடம் உள்ளது என்பது நீங்கள் ஏன் இன்னும் உணரவில்லை? விதியை நம்பாதீர்கள். இன்னும் அதிகமாக சொல்லணும்னா, உங்களுடைய விதின்னு சொல்கிறத நீங்கள் நம்பவே கூடாதுன்றார் புரட்சியாளர் அம்பேத்கர். அப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம விதின்னு நினைக்கிறதுனால தான் நம்மளுடைய மாற்றங்களே இங்கே வந்து உடஞ்சி சுக்குநூறாக போயிடுது. அந்த மாற்றங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றதுக்கு தான் இங்கே வந்து நமக்கு வேணும். அதனால் முடிஞ்ச வரையும் இந்த நாட்டை ஆள்றதுக்கு அதிகாரத்தை நோக்கி பயணிக்கணும்னு சொன்னால் அடிமை அரசியல் பண்ணக்கூடாது. அது திமுக இருந்தாலும் எதிர்த்து கேள்வி கேட்கணும். அவங்க கிட்ட கூட்டணி வச்சு முடிஞ்ச உடனே மக்கள் அரசியல் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குள்ளே வரும். விதியை மதிய வெல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்று இருக்குது. அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது 2026 வந்து பார்த்தோம்னா டிஎம்கே, ஏடிஎம்கே, அப்புறம் பிஜேபி, நாம் தமிழர் கட்சி, இவங்களுடைய கூட்டணி எல்லாம் எப்படி இருக்கும், இதுல விஜயோட பங்களிப்பு யாருடைய இதுல இருக்கும், அதை பத்தின ஒரு இது. இல்லை, பொதுவாகவே இங்கே தமிழ்நாட்டில் சாதி அரசியல் இருக்குங்க. உயர்ந்தவன் தாழ்ந்தவனை மிதித்து தள்ளுகிறான், வலியவன் எளியவனை அடித்து தள்ளுகிறான், கொடியவர்கள் பயப்படுவதில்லை, நல்லவர்களுக்கு துணிவில்லை, அறிவாளிகள் பிறர் மீது அக்கறை காட்டுவதில்லை என்று புரட்சியாளர் அம்பேத்கர் பதிவு செய்கிறார். இங்கே எல்லாரையும் போட்டு அழுத்தினா தான் நினைக்கிறான். இங்கே யார் மேலே வந்தாலும் அவனை ஏதாவது ஒன்று இந்த அரசாங்கம் பண்ணி அவனை வந்து உடச்சி சுக்குநூறாக்குறது தான் இங்கே. என்னை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தை கைப்பற்றணும்னு நம்ம சொன்னோம். மக்கள் அரசியலோட இந்த கிராமமாக சென்று சாதியற்ற சமுதாயத்தை உடைச்சால் மட்டும்தான் இது வந்து நிகழ்த்த முடியும். அதை தாண்டி அண்ணன் திருமாவோ இல்லை வந்து நாம் தமிழரோ இல்லை எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, அது எனக்கு ஏற்புடையதா இல்லை. 26 கட்சியோட நிலைப்பாடு என்ன? எந்த கட்சியோட நிலைப்பாடு? கட்சியோட நிலைப்பாடு இல்லை, அனைத்து இது அப்படியே தாங்க போகும். இது மாறவே மாறாதுங்க. அதாவது ரொம்ப கிண்டலாக கூட சொல்லலாம், ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஒரு உயர்வான நிலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் இங்கே தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை. அவனை அழுத்துறதுக்கு தான் எல்லாரும் தயாராக இருக்காங்க. எல்லாரும் திமுக கிட்ட வந்து பிச்சை எடுக்கணும், அதிமுக கிட்ட வந்து பிச்சை எடுக்கணுன்ற ஒரு நிலைப்பாடு தான் இங்கே இருக்குது. அதை உடைக்கிறதுக்கு இந்த மக்களும் சரிப்பட்டு வர மாட்டாங்க. இவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டாதான் அது வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு மாற்று அரசியல் வரும். இன்னைக்கு விஜய் வந்து மாநாடு அறிவிக்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த மாநாட்டில் என்ன மாதிரியான ஒரு கருத்துக்களாக இருக்கும், இல்லை அவருடைய சொற்பொழிவு இருக்குன்றத சொல்லுங்கள். இல்லை, இது என்ன அண்ணாதுரை அங்கே மாநாடு போடுறாரு, நம்ம வந்து கருத்துகள் இருக்குன்னு சொன்னோம். சினிமாக்கார மாநாட்டுக்கு என்ன கருத்துகள் இருக்கும்? அதில் வந்து திரிஷாவுக்கு எந்த முதல் சீட்டு கொடுக்கலாமா, இல்லை வந்து நயன்தாராவுக்கு முதல் சீட்டு கொடுக்கலாமா, இல்லை மற்ற நடிகர்கள் கொடுக்கலாமா தான் இருக்கும். இதில் என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒன்றுமே இருக்காதுங்க. இதெல்லாம் வந்து போராளிகள் இருக்குனாங்க. போராளிகளால் மட்டும்தான் ஒரு கட்சியை வழி நடத்த முடியும். சினிமாக்காரங்களால் அதை நடத்தவே முடியாது. இப்போ பாருங்கள், இப்போ தெலுங்கானாவில் கூட இந்த மழைக்கு பவன் கல்யாணம் போய் பார்க்கலன்னு சொல்லிட்டு வலைத்தளங்கள்லாம் வந்து பவன் கல்யாணம் போட்டு கிழிக்கிறாங்க.
ஏன்னா சினிமாக்காரர்களுக்கு வந்து மக்களுடைய மனநிலை புரியாது. ஏன்னா அவங்க மேக்கப் மேனாக கூட இருந்துட்டு வெயிலே படாமல் அந்த குடை வச்சுக்கிட்டு தான் நிற்பாங்க நடிகர்கள்லாம். கொஞ்சம் வெயிலானோட அந்த கேரவனில் போய் உட்காந்துருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சொகுசான வாழ்க்கையில் இருக்கும் மக்களோட மக்களாக இறங்கி போராடலாம் இவங்கெல்லாம் வந்து சரிப்பட்டு வரமாட்டாங்க. நம்ம மக்கள்கிட்ட வந்து ஒரு தாழ்ந்த மனப்பான்மை இருக்குது. எப்படி சொல்கிறது, யாராவது ஒருத்தனை நாட்டு ஆளணும் நம்ம நாட்டு ஆளணும்னு நினைக்கவே மாட்டான். அதுதான் எங்களோட சாபக்கேடாக இருக்குது. அதனால் எனக்கு அது சிட்டிசன் பார்ட்டிக்கு அது ஏற்புடையதா அல்ல. இந்த பேட்டியை பார்த்து எத்தனை பேர் என்னை விமர்சனம் பண்ணாலும் கூட, என்னை எவ்வளோ திட்டினாலும் கூட, நீங்கள் தான் மாறணும். முதல்ல மக்கள் மாறணும். மக்கள் மாறினா தான் எல்லாருமே மாறுவாங்க. யார் வந்தாலும் இங்கே எதுவும் மாறாது. இப்போ எடப்பாடி சரியில்லைன்னு சொல்லி ஸ்டாலின் வந்து பயங்கரமாக பண்ணுவார்னு சொன்னாங்க. பாருங்கள் என்ன பண்ணிட்டாரு, ஒன்றுமே பண்ணலை. இப்போ விஜய்ன்றீங்க. விஜய் ஆட்சிக்கே வந்து உட்காந்தா கூட ஒரு 2 வருஷம் பொறுத்து விஜய் தான் நம்ம ஆளுங்க கழுவி ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தன் வருவானான்னு அவனை தேடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த நாட்டோடைய சாபக்கேடு அதுதான். இப்போ மோடி வரும்போது தூக்கி வச்சு பேசுனாங்க. இப்போ மோடி ஒன்றுமே பேசுறது இல்லையே. எல்லாரும் அதே நிலை தான். அது மாறணும். மக்கள்கிட்ட தான் மனநிலைகள் மாறணும். இப்போ ஆட்சி அதிகாரம் வந்து உங்கள் கையில் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் மக்களுக்கு என்ன பண்ணுறீங்க? இப்போ ஆட்சி அதிகாரம் எங்கள் கையில் வந்ததுன்னா நாங்கள் வந்து அதை பர்ஃபெக்டாக செய்வோங்க. நாங்கள் சின்ன வயசுலேருந்து இன்ன வரைக்கும் அதிகாரத்தை நோக்கி தான் நாங்கள் பயணிக்கிறோம். இந்த நாட்டை ஏன் ஆளக்கூடாது என்பதற்கு காரணம் ஏதும் இல்லை. வயது வந்தோருக்கு வாக்குரிமை உள்ளதால் சுலபமாக கிடைக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை கைப்படுத்த நாம் அமைப்பு ரீதியில் அணிதிரள வேண்டும் சொல்றார் புரட்சியாளர் அம்பேத்கர். அதிகாரம் எங்கள் கைக்கு வந்தாதான் இங்கே சாதி ஒழியும், மதம் ஒழியும். இங்கே எல்லாரும் ஜனநாயக அடிப்படையில் நம்ம இயங்க முடியும். இப்போ எங்கள் கையில் கொடுத்தாதான் இந்த SC/ST ஃபண்ட்ஸ் வந்து SC/ST மக்களுக்கு போய் சேரும். அதிகாரம் எங்ககிட்ட இல்லாமல் நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதுதான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. நம்ம வந்து அதிகாரத்தை நம்ம கையில் இருந்தாதான் இந்த சொல்ற விஷயங்கள்லாம் ஒழிக்க முடியும். களப்போராளிகளா இருக்கிற எங்களால மட்டும்தான் இது சாத்தியம். இன்னைக்கு சினிமா துறையில இருந்து வந்தவங்க தான் வந்து எம்ஜிஆரும். இப்போ வரைக்குமே அவருடைய பேச்சு வந்து நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு அரசியல அது நீங்க எப்படி பாக்குறீங்க? நிறைய பேட்டி நான் சமயமா இப்போ ஒரு 7 சேனலுக்கு பேட்டி கொடுத்தேன். எல்லா சேனலும் அதான் சொல்றேன். எம்ஜிஆரை நீங்க தோக்கடிச்சிருந்தால் இன்னைக்கு தமிழ் சினிமால எவனுக்குமே அந்த ஆசை வந்திருக்காது. எம்ஜிஆர் வந்ததுனால எம்ஜிஆரே ஜெயிச்சிட்டாரு, அவர் சிஎம் ஆயிட்டாரு, அடுத்து நம்ம வரலாம்னு எல்லாருக்குமே அந்த ஆசை வருது. இப்போ தமிழ் சினிமாலேருந்து யார் முதலமைச்சர் ஆசை வந்தாலும் அவங்க தோல்வி அடைஞ்சாதான் இந்த ஆசை இனிமேல் போயிடும். இப்போ நடிகர்கள்லேயே வந்து விஜய்க்கு மவுசு கம்மிங்க. நீங்கள் தமிழ் சினிமாவில் வந்து நிறைய போட்டியாளர்லாம் இருக்காங்க. இப்போ அஜித்தோடைய ரசிகர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா? விஜயகாந்த் ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்களா? கமலஹாசன் ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்களா? ரஜினிகாந்த் ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்களா? விஜய்க்கு மட்டும் வந்து விஜய் வந்து நம்ம பார்க்கலாம், ரசிக்கலாம். அவர் நல்லா டான்ஸ் பண்ணுவார், நல்லா நடிப்பார். இதை மட்டும் நம்ம பார்க்க முடியும். அவருக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கி அவரை வந்து அழகு பார்க்க வந்து மக்கள் நினைக்க மாட்டாங்க. அது தவறான கருத்து. அதை தாண்டியும் அவர் ஜெயிக்கிறாருன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 1000 கோடிக்கு மேலே செலவு பண்ணாதான் இந்த தமிழ் சினிமாவிலேருந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணாதான் அது வந்து நடக்கும். இவங்க ஓட்டுக்கு காசு வாங்க தயாராகிட்டாங்க மக்கள். ஒரு ஓட்டுக்கு 2000 3000 வாங்குறாங்க. அதனால இன்னைக்கு காசு கொடுத்தா ஓட்டு போடுவாங்க. அந்த அடிப்படையில் வேணால் முதலமைச்சர் ஆகலாமே தவிர நார்மலாக மக்கள் ஓட்டு போட்டு வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதை விட 3 மடங்கு செலவு பண்ண தயாராகிடுச்சு திமுக. ஏன்னா உதயநிதியை முதலமைச்சர் ஆகிறதுக்கு அவங்க தயாராகிட்டாங்க. 15,000 கோடி 20,000 கோடின்னு சொத்து இருக்குது. அப்போ விஜய்கிட்ட அவ்வளோ இருக்கான்னா இல்லை. அதனால் வந்து உதயநிதியை அடித்து தூக்குறதுக்கு விஜய்கிட்ட அந்த அளவுக்கு மவுஸ் இருக்காதுன்னு எனக்கு தோணுது. தீண்டப்படாத மக்களின் வசம் அரசியல் கடிவாளம் கிடைக்க வேண்டியது மிகவும் தேவையாகும். முதலாவதாக நாம் அனைவரும் ஒன்றுபட்டு அரசியல் தகுதி நிலையை அடைய வேண்டும். பின்பு அரசியல் அதிகாரத்தின் கட்டுப்பாடு தீண்டப்படாத மக்களின் வசம் கிட்டும் வரை இந்தியாவில் தீண்டாமை ஒழிப்பு என்பது எய்த முடியாத கனவே ஆகும். ஜெய் பீம், ஜெய் புத்தம்.